面白い。うりゃエレファントガンフォークガトリング楽しいな。ありがとな。ワンピースバウンティーラッシュ。ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ஆனால் நம்ம லீக் ஒன்று பண்ணியிருந்தோம்ல, அதான் நெக்ஸ்ட் பிஎஃப் நியூ பிஎஃப் வந்து லூஃபி, அதாவது எக் ஹெட் லூஃபி, ஓகேவா பண்ணியிருந்தோம். அதேமாதிரி நம்ம போட்ட மாதிரி கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10:30க்கு, ஆமாம் காலையில் 10:30 மணிக்கு கேமில் அப்டேட் விட்டாங்க. அதாவது அந்த லூஃபியோட ஸ்கவுட் விட்டாங்க நம்ம நினச்ச மாதிரி. ஸோ அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க டேரெக்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டெய்லி வாட்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேறு நீ மாறிக்கல. ஆமாம் சேலஞ்ச் வேறு நல்ல வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் போன சேலஞ்சு. ஸ்கிப்பு பார்த்துலாம் போய் ரிவார்ட்ஸ் என்ன சொல்லிட்டு கிளைம் பண்ணலாம். இன்னைக்கு லூஃபி பர்த்டேவா? அடக்கடவுளே, இது எனக்கு சுத்தமாக ஞாபகம் போயிடுச்சு. ஓகே, எனிவே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் டே லூஃபி. என் சார்பாக வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர் வியூஸ் சார்பாக வந்து கூடிய சீட்டில் கிங் ஆஃப் த பேரட் ஆகிடு. நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். டக்குன்னு ஒன் பீஸ் முடிஞ்சிடும். கூடிய நீ கிங் ஆஃப் த பேரட் ஆகு போ, அது வரைக்கும். ஓகே, ரிவார்ட்ஸ் இதை தராங்க. என்ன நெக்ஸ்ட் அது? ஓகே, மெடல்ஸ் ஈவெண்ட்டு, அது ஈவெண்ட் ஐட்டம்ஸ் ஃபார் மெடல்ஸ். 2 புது மெடல்ஸ் விட்டுக்கிறேன். யார் இது? கிட் போன். இது near around capture boost the cooldown timing of skill 2 by 13%. பரவாயில்ல, 13%. எனக்கு கேப்சர் த ட்ரெஷர் ரெடியூஸ் த கூல்டவுன் டைமிங் ஸ்கில் 1 by 6%. இது அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பானிட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இந்த வெகா பங்க், ஃபீமேல் வெகா பங்க் அது போல. ஸோ நம்ம போய் கிஃப்ட் பாக்ஸில் போய் நம்ம ரிவார்ஸ்லாம் ஃபஸ்ட்டு க்ளைம் பண்ணிக்கலாம். பாருங்கள், 50 டைமு 5 ஐயோ, இன்றைக்கி மொத்தம் 60 டைம் லாகின் பண்ணி எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸ்கவுட்டு, நார்மல் ஸ்கவுட்டு. இது நார்மலாக தான் விட்டுக்கிறாங்க. 11 புல்லுக்கு வந்து 50. பாரு, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ரெட் எலமெண்ட் ரன்னராக தான் வந்துக்கிறான். நான் அப்போயே நினச்சேன் விட்டு அந்த ஜம்ப் பண்ணுற ஸ்கில்லுக்கு மாதிரி இவன் ரன்னராக தான் வர போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி தான். ட்ராப் ரேட்டில் போய் வேறு என்னென்ன கேட்டுறோம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். கிரேட் வாரியர் ஆஃப் ஷோகனு, கல்கரம், இது என்னது மோனோட்டு, பிளாக் சில்வர் ரேலே ஒட்டின்னு இருக்கிறான். ஒயிட் எலமெண்ட்டு அட்டாக்கர் ஓட்டினுக்கிறான். பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்கோட். ரைடன் 1 நிமிஷம் 20 பேர் தெரிஞ்சு ரைடன் 1 நிமிஷம் எல்லா ஸ்டார்ட் பைட்ஸும் இருக்கும். இது என்னரா 25 டைம் தானே, 15 ஸ்பின்னு. ஸ்கவுட் ஐட்டம் வேறு ஒன்று தராங்க. ரைடன் 1 நிமிஷமா லூஃபி. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரிவ்யூ ஒன்று கம்ப்ளிங்க ட்ரெஸ்ஸோஸா லூஃபி. ஓகே, இவங்க 2 பேரும் வருங்களா? ஐயோ, இவன் அந்தளவுக்கு வத்தில்லை சுமார். இவங்களாம் சப்போர்ட்டுக்கு நல்லா இருப்பாங்க. சப்போர்ட்டுக்கெலாம் இவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. லூஃபி எல்லா கேட்டு சப்போர்ட்டு. ரைடர் 1 விஷயமாகவும் லூஃபி. ஓகே, வாங்க ஸ்பின் பண்ணலாம். தெரிஞ்சு ஸ்கவுட் வத்தாக இருக்குன்னு தோணுது, ஏன்னா வெறும் 25 டைம் முன்னாடி தூரம் வரான். செஸ்ட்டு ட்ரெஷர் வந்து ஓகே, கோல்டு, கொடியும் கோல்டு, சூப்பரு. 60% வாய்ப்பு நம்மளுக்கு. இப்போது 32 கியர் பின்னாடி அந்த மரத்தில் புல் என்ன வந்து பார்க்கலாம். ஃபுல்லும் கோல்டு, சூப்பரு. 100% அப்போது. அதாவது என்ன, நான் இப்போ பின்னாடி தூரம் இல்லைன்னா சாஞ்சி ஸ்டார்ட் பண்ணி என்ன வேணாங்கன்னா 20% உங்கள் லக்கு. அதேமாதிரி ட்ரெஷர் ஏரியாவில் ட்ரெஷர் பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் கோல்டு கலர் இருந்துச்சுன்னா 20%, பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா 10%. அதே பின்னாடி வர ஸ்டார்ட் பாக்ஸ் ஜோரோ சாஞ்சி இல்லாமல் யாராவது ரன்னரு ஸ்னேக் மேன் கொடுத்துறான். யார் இது? ஸ்னேக் மேனே தராங்க. இவன் என்கிட்ட மேக்ஸில் இருக்கிறானேடா, கோலாவாக கன்வெர்ட் ஆகுமே. கோலா வச்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெஸ் ஹவுஸர் லூஃபி யார் போடு, சூப்பர். ட்ரெஸ் ஹவுஸர் லூஃபி பண்ணிட்டாங்க நம்ம நினச்ச மாதிரி. நல்லது, ஓரளவுக்கு நல்ல யூனிக், யூஸ்ஃபுல் நல்ல யூனிக். டிஃப்ரெண்ட் ரைடு 1 நிமிஷமா லூஃபி. சரி தான், அது பெஸ்ட்டாக லூஃபி. என்ன வந்து ரைடு 1 நிமிஷமா லூஃபி கிட்ட இவனை தான்ட்டாங்க ஏதோ ஒன்று. ஆமாம், அதே மாதிரி வந்து நீங்கள் புல் பண்ணும்போது கொடி என்ன கலரில் இருக்குது பண்ண. கொடி வந்து ப்ரௌன் ரெட் கலர் இருந்துச்சுன்னா 10%, பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொடி. அது புல்லு கோல்டில் வரும். இது இப்போ பொட்டி
பொட்டி கருப்பாக அதனால் இப்போ 10%, பொடி கோல்டன் கலர் 20%, சரி ஜோரோ வரேன்னா 20%, அங்கே இப்போ பின்னாடி 32 கியர்னு மரத்தில் இருக்குதா அது ஒரு 20%, புல் இப்போ பார்க்கலாம் புல்லு கோல்டு இதுவும் 20%, இப்போ நம்ம 90%. அதில் இப்போயும் 3 கேரக்டர் கன்ஃபார்ம் தந்துடுவாங்க, ஆனால் அது கேரண்டி தான் கொடுத்து 3 கேரக்டரு. எனக்கு ரைட் அவன் விஷயம் லூஃபி தானே நல்லாயிருக்கும். அவனை மேக்ஸ் போட்டு அவனுக்கு கேம் ப்ளே போடலான்னு நினைக்கிறேன். அவன் தந்தான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவன்கிட்ட மேக்ஸ் இல்லை, ரேடியோ முக்கியமாக லூஃபி டிஃபரெண்டாக கொடுத்தான், ரேடியோ முக்கியமாக செஞ்சுதான். சரி இப்போ அது இவன் வத்தே இல்லைடா, என்ன இவனை தரீங்க, இவனெல்லாம் ஏன்னா 4 ஸ்டாராக போட்டுக்கிறீங்க. என்னடா நார்மலாக அட்டாக்கு 2 இயர்ஸ் லேட்டர் இப்போ ரேடியோ முக்கியமாக லூஃபி நைட் மேர் லூஃபி தராங்கடா டே. ஐயோ இது கொஞ்சம் மொக்க தான். இந்த ஸ்கவுட் 3 கேட்டுருமே போனது இதுவாக பரவாயில்ல. ட்ரெஸ்ஸாக லூஃபி தந்தாங்க. தெரிஞ்சு இது பேனர் ட்ரெஸ்ஸாக லூஃபி ரேடியோ முக்கியமாக லூஃபி அவங்களாம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான கேட்டேன். நல்லா ஒன்ஸ் லேண்ட் ஆஃப் ஆன லூஃபி கூட ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் கேட்டுறான். அது அவங்க கூட ஒன்றும் மொக்க இல்லை. ஃபுல்லு இதுவும் 100% இருக்குது. இதுலையா ரேடியோ முக்கியமாக லூஃபி அது டிஃபெண்டர் யார் நைட் மேர் எப்பா ரைடு ஒரு காப்பி தந்தால் என்னடா ஆகிடு போகுது உங்களுக்கு. ரைடு முக்கியமாக லூஃபி ஒன்றே வந்தான்னு கேட்குறேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னவோ ஸ்னேக் மேன் அட்டாக்காரு யார் எஸ்ஆர் லூஃபி போடு சூப்பரு. திருப்பி அவனை கொடுங்க. இல்லை 2 இயர்ஸ் லேட்டர் 4வது லேண்ட் ஆஃப் ஆன லூஃபி. ஓகே லூஃபி டாரோ நல்ல ஓரளவுக்கு நல்லா கேட்டான். மேக்ஸ் ஆகிட்டானே அவன். மேக்ஸே போட்டோம் இவனை. லெவல் 100 போயிட்டான். 98லேருந்து 100 போயிட்டான். லேண்ட் ஆஃப் ஆன லூஃபி 96, நைட் மேர் லூஃபி 90, ட்ரெஸ்ஸாஸ் லூஃபி 70. ஓகே அந்த மெடல்ஸ்லாம் மெடல் ஸ்டேட்லாம் கிளைம் பண்ணி ஓகேங்க. இது ஒரு நல்ல ஸ்கவுட் தான், வத்தான ஸ்கவுட். 25 டைமனுக்கு வத்துங்க எனக்கு தெரிஞ்சு. வத்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே வாங்க இந்த புது லூஃபி விட்டுக்கிறான், அவனை பற்றி பார்க்கலாம். வேறு என்ன இருக்கிற வேறு என்ன ஸ்கவுட் வந்துருக்கா? இல்லை இவனை வாங்க இப்போ இவனை பற்றி பார்க்கலாம். இவன் எவ்ரி என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கில் ஈவெண்ட் ரைட்ஸ் எல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2300 டிஃபென்ஸு, 2000 அட்டாக்கு, 9000 ஹெச்பி. ஓகே டிஃபென்ஸ் இவங்க நிறையா இருக்குது. இவங்க ரன்னராக இருக்குனால அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்க்கலாம். என்ன இது ஃபஸ்ட்டு ஸ்கில்லு அன்டிஃபெண்டட் ட்ரெஷர் ஏரியாவா? சூப்பருங்க. இந்த ஸ்கில் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் எனிமியோட அன்டிஃபெண்டட் ட்ரெஷர் ஏரியா, அதாவது எனிமி இல்லாத ட்ரெஷர் ஏரியா, எனிமி ட்ரெஷர் ஏரியாவுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணி ஈஸியாக கொடி பிடிக்கலாமே. அப்போது இவனுக்கு பிடிக்குது. அப்போ பிடிக்குதே இவனுக்கு பிடிக்குதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. இவன் என்னவோ சரி இடம் ஒன்று. ஓகே கூல்டன் டைமர் 34 செகண்ட்ஸு. ஸ்டெப் பண்ணி எஃபர்ட் வந்து ஸ்பீட் பூஸ்டர் ஆகும் போல இருக்குது 30%. ஸ்கில் டூனுங்கண்ணே மேக்ஸ் ஹெச்பி பர்சன்டேஜ் டேமேஜ் பரவாயில்லையே 7% டேமேஜ் 7%. ஸ்பீட் ரிடக்ஷனு 30%. நாக் பேக் வேறு. ஓகே சரி வாங்க இப்போ ட்ரைட் பண்ண நலிஃபை ஷாக்கு அண்டு என்ட்ரன்ஸு. when capture the treasure increase capture speed by 10% for max 30%. ஓஹோ கேப்சர் ஸ்பீட் வந்து 30% வரைக்கும் ஏறும். அது வரைக்கும் தான் இவனுக்கு இந்த மாதிரி பூஸ்ட். அதாவது எவ்ரி டைம் கேப்சர் ட்ரெஷர் 2 times reduce the cooldown time of skill 1 by 50% and reduce the cooldown time of skill 2 by 50%. ரெண்டு ஸ்கில்லுமே 50% கம்மியாகுது கூல்டவுனு. when respiring increase the cooldown time of skill 1 by 50% and speed boost by 30%. அதான் நீங்கள் செத்துட்டு வரும்போது உங்கள் ஸ்கில் வந்து 50% பூஸ்ட் ஆகிக்கும், அது ஸ்பீடும் பூஸ்ட் ஆகும். ட்ரைட் ஒன்று அலைன்ஸ் ஆர் நாட் நியர் ட்ரெஷர் அரௌண்ட் யுவர் எனிமி ட்ரெஷர் பூஸ்ட் கேப்சர் ஸ்பீட் பை 50%. ரெசிஸ்ட் டேகர் அண்ட் பிங் டவுன். நீங்கள் கொடி பிடிக்கும்போது நீங்கள் மட்டும் இருந்து பிடிச்சிங்கன்னா 50% ஃபாஸ்ட்டாக பிடிப்பீங்க. ரெசிஸ்ட் டேகர்னு அப்படின்னு போட்டுக்குது. வென் யூ கேப்சர் ட்ரெஷர் ரெடியூஸ் த கூல் ஆஃப் ஸ்கில் 1 by 30% அண்ட் ரிகவர் ஹெச்பி பை 20%. பரவாயில்ல கொடி பிடிச்சா நம்ம ஸ்கில் 30% வந்துடும். ஹெச்பி 20% ரிகவரி ஆகுதா. வென் 1-on-1 வித் என் எனிமி இந்த ட்ரெஷர் ஏரியா அரௌண்ட் 1 HP வில் பி லெஃப்ட் ஈவன் கேவ் பை எனிமி. பாரா இவனும் கிட்டத்தட்ட ஒடின் மாதிரி தான். ஒயிட் எலமெண்ட் ஒடின் மாதிரி இருக்குது. ஒயிட் எலமெண்ட் ஒடினுக்கு இதே தான். ஒரு ஹெச்பியில் நம்ம இருப்போம் ட்ரெஷர் ஏரியா. அந்த கேவோவே ஆகவே மாட்டோம். ட்ரெஷர் ஏரியா விட்டு வெளில போகாத மாதிரி கிட்டத்தட்ட இம்மோர்டாலிட்டி மாதிரி அந்த ஒரு ஹெச்பியில். when attacking an enemy with skill 2 reduce the cooldown timing of skill 2 by 5% and increase the cooldown time of enemy dodge by 20%. ஸ்கில் 2 யூஸ் பண்ணி அடிக்கும்போது நம்ம ஸ்கில் 2ஓட கூல்டவுன் டைம் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனிமியோட டாஜ் வந்து 20% லேட் ஆகும். எனிமிக்கு வந்து அவன் டாஜ் வரத்துக்கு வந்து சரி பூஸ்ட் ரைட் என்ன பார்த்தீங்கன்னா when your HP is 97% or more resist stagger effect.
97% மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் ரெசிஸ்ட் ஆகும்னு போட்டுக்குது. ஸோ இதுதான் என்னோடய பூஸ்ட் ரைடு. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ட்ரைட்ஸ் தான். நான் ரொம்பலாம் மோசம் இல்லை, நல்ல கேரக்டர் ஓரளவுக்கு. ஸோ ஒரு நல்ல கேரக்டர் தான், எதுவும் குறை இல்லை. 2300 டிஃபென்ஸ் இருக்குது. எனக்கு டிஃபென்ஸ் தான் நம்ம தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க கேமில் இருக்கிற வாய்ஸ், அது அனிமில் இருக்கிற வாய்ஸ் அப்படியே தந்துட்டுக்கிறாங்க இவனுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான். எல்லாம் கிளைம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி பரவாயில்ல. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சேலஞ்ச் நம்ம சேலஞ்ச் ஒரு அப்டேட் ஆகல. என்ன சேலஞ்ச் அப்டேட் ஆகிது? ஷார்ட் பேரேஜ் இன்க்ரீஸ் வித் ஸ்கோர் போனஸ் ஃபிட்டால் ரேங்கிங் ஃபைட் யூஸிங் இந்த கேரக்டர் இந்த பர்டிகுலர் டீம் இந்த 1000 சன்னி. ஓ, ஷார்ட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி இந்த சேலஞ்ச் இருக்குது போகுது. ஆனால் என்கிட்ட மேக்ஸில் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப நல்ல கேரக்டர் மேக்ஸில் இல்லையே. ஓரளவுக்கு சுமாரான மேக்ஸில் இருக்கிறாங்க. எப்படி ஆட போகிறேன்னு தெரில. செவிடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி என்னடா என் சேலஞ்சு கஷ்டமாக நீ முடிச்சுக்கிறா அப்படின்னு அவன்ட்டு ஐடி தான் முடிச்சு தந்துருப்பான். நம்மளுக்கு தான் இருக்குது அடிமைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிடும். அதுக்குன்னு ரொம்பலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. அவனும் காண்டாயிடும், அட போடா அப்படின்னு. அதுவும் ஏன்னா பச்சை கேட்டுட்டான்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இப்போ நம்ம இந்த ஐடியில் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அக்கினாவையும் ராஜர் இவங்க 2 பேருமே பூஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக இப்போது அவங்கள ஓட விட்டு பூஸ்ட் ரிப்போர்ட் போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால், நம்ம அந்த மெடல் ட்ரைட் வந்துச்சுல, அது போய் பார்த்துலாம் அது என்ன தந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடல் ட்ரைட்ஸில். அது ஏன்னா அது நம்ம பார்க்கவே இல்லை. தெரிஞ்சு என் கெஸ்ஸாக இருந்தால் அது ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லூஃபியோட வேணும். ஆமாம், கரெக்டு. சூப்பருங்க. ஹெச்பியும் 18%, டிஃபென்ஸ் 18%, அட்டாக் 18%. நம்மளுக்கு எது வேணுமோ தந்துக்கலாம். நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், இது 25 டைமண்டுக்கு வத்துங்க இந்த ஸ்கவுட்டு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இங்கே அப்டேட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம பற்றி பேசுவோம். ஓகே காய், see you, டாட்டா, பாய்.